ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம ரெஜிஃபிட் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிசியோதெரப்பி ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஃபிசியாலஜி வைவாக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா அனாட்டமி வைவாக்கான டிப்ஸ் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ இன்னைக்கு ஃபிசியாலஜி வைவாக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்டையராகவே இந்த வீடியோவை பார்த்துட்டு இப்படி தான் வரும் அப்படின்றத நீ சேவ் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் இது ஒரு ஸ்மால் அவுட்லைன் தான் உங்களுக்கு. அண்ட் ஃபிசியாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே படிச்சு தான் ஆகணும். இது படிக்க வேணாம், இது படிக்கணும் அப்படின்னு கிடையாது. ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சாகணும். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ். ஃபிசியாலஜியில் பேசிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு ஸ்டார்டிங் கொஷின்ஸ் கேட்குறவங்க பேசிக்ஸ்லேருந்து கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கொஷின்ஸ் போக போக டஃப் ஆகிட்டே போகும். ஸோ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அண்ட் நான் அட்டென்ட் பண்ணப்போ மற்றவங்களுக்கு என்ன கொஷின்ஸ்லாம் வந்தது அப்படின்றத பொறுத்து தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபிசியாலஜிலே 2 டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கலாம். ஒன்று எல்லாமே வேல்யூஸ் ரேஞ்சஸ், அதாவது நம்பர்ஸில் வரும் ஆன்சர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். இன்னொன்று மெக்கானிசம் ஒரு ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்கலாம். ஓகே, என்னென்ன வேல்யூஸ் என்ன ரேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிசி கவுண்ட், ஸோ நம்பர்ஸில் கேட்பாங்க. கார்டியாக் அவுட்புட் எவ்வளோ, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபங்க்ஷன் சொல்லுங்கள், இதோட வேரியேஷன் சொல்லுங்கள், இந்த மாதிரியான கொஷின்ஸும் வரும். ஸோ நீங்கள் என்ன சொல்லணுன்னாலுமே உங்களுக்கு ஓவரால் நீங்கள் நிறையவே ஃபிசியாலஜி புக்கில் படிச்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் ரேஞ்சஸை நீங்கள் நிறையவே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஆர்பிசி கவுண்ட், டபிள்யூபிசி கவுண்ட் என்ன, கார்டியாக் சைக்கிள் எவ்வளோ நேரம், அண்ட் கார்டியாக் அவுட்புட் எவ்வளோ, ஸோ இந்த மாதிரி யூரின் அவுட்புட் எவ்வளோ, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரேஞ்சஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ரொம்ப நாளாக ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டு வரும்போது செல் பற்றி நிறையவே தெரிஞ்சுருப்பீங்க. வாட் இஸ் செல், அதோட பார்ட்ஸ் என்ன, ஸ்ட்ரக்சர் என்ன, செல் வால் என்ன, அண்ட் அதுக்கு இருக்கிற ஒரு பார்ட்டுக்கும் இருக்க ஸ்ட்ரக்சர், அதோட ஃபங்க்ஷன் என்ன, ஒரு பார்ட்டுக்கும் இருக்க ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. சம்டைம்ஸ் அதில் இருக்க கொஷின்ஸ் வரலாம். இப்போ நர்வ் செல் பார்த்தீங்க அப்படின்னா நியூரான்ஸ் இருக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அந்த மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குது. அண்ட் ஆக்ஷன் பொட்டன்ஷியல், ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல், இதை பற்றி கேட்க சான்சஸ் இருக்குது. இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குன்றதான் சொல்ல போகிறேன். பட் நீங்கள் கம்ப்ளீட்டாகவே படிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்ஷன் பொட்டன்ஷியல், ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் சொன்னேன். அப்புறமா நர்வ் செல்க்கு என்னென்ன இன்ஜுரிஸ் ஆகலாம் அந்த மாதிரி, அண்ட் வலரியன் டீஜென்ரேஷன், ரீஜென்ரேஷன், ஸோ இந்த மாதிரி ரீஜென்ரேஷன் இந்த மாதிரிலாம் இந்த பேசிக் கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. அது நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்ஸ் பற்றி கேட்கலாம். இது மசில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மசில்ஸில் நமக்கு டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் இருக்குது. ஸ்கெலிட்டல் மசில், ஸ்மூத் மசில், கார்டியாக் மசில். ஸோ இது மாதிரி டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் என்னன்னு கேட்கலாம், அதோட ஃபங்க்ஷன்ஸ் கேட்கலாம், அண்ட் டிஃப்ரென்சஸ் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மூத் மசிலுக்கும் கார்டியாக் மசிலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன, இல்லை ஸ்கெலிட்டல் மசிலுக்கும் ஸ்மூத் மசிலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ ஈச் மசில் தனித்தனியாக அதோட ஃபங்க்ஷன்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி மசில்ஸ் பற்றி கேட்கலாம். மசில்ஸோட ஸ்ட்ரக்சர் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அனாட்டமியில் உங்களோட ஸ்ட்ரக்சர் வைஸ் கேட்பாங்க. இதோட ஆரிஜின் எங்கே, இன்செஷன் எங்கே அப்படி கேட்பாங்க. இங்கே ஃபிசியாலஜியில் அதோட ஃபங்க்ஷன் வைஸ் கேட்பாங்க. அண்ட் அதோட இந்த மசில், இந்த குரூப் ஆஃப் மசில்ஸ்க்குமே இந்த குரூப் ஆஃப் மசில்ஸ்க்குமே என்ன டிஃப்ரென்ஸ், இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, இந்த மாதிரி கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் மசில், ஒயிட் மசில், இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளட். ஸோ பிளட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் அண்ட் நிறைய கேட்க சான்சஸ் இருக்குது. இந்த வேல்யூஸ் ரேஞ்சஸ்லாம் பிளட்டில் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் பிளட் செல், அதோட சைஸு, ஷேப்பு, கவுண்ட். ஸோ அதோட கவுண்ட் அதிகமானால் என்னாகும், கம்மியானால் என்னாகும், இந்த மாதிரி கேட்பாங்க. அண்ட் இப்போ டபிள்யூபிசியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதோட டைப்ஸ், அதோட கவுண்ட் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன. ஸோ ஈச் செல் ஆர்பிசி, டபிள்யூபிசி தனித்தனியாக அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. பிளேட்லெட் கவுண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ பிளாஸ்மாவோட காம்போசிஷன் கேட்க சான்சஸ் இருக்குது. பிளாஸ்மாவோட ஃபங்க்ஷன்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி அனிமியானா என்ன அப்படின்ற தனியாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இப்போ அடல்ட்ஸில் வால்யூம் பிளட் எவ்வளோ இருக்கும், வால்யூம் ஆஃப் பிளட் இன் அடல்ட்ஸ், இந்த மாதிரி கேட்க சான்சஸ் இருக்குது. அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹெச்பி
ஹெச்பி லெவல் மெயினில் எவ்வளோ இருக்கலாம், உமனில் எவ்வளோ இருக்கலாம், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. அண்ட் பிளட் கோஆகுலேஷன் பற்றி அண்ட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் படிச்சிருப்பீங்க, இதெல்லாமே வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கேட்க சான்சஸ் இருக்குது. ஹீமோஸ்டாசிஸ், ஸோ இதை பற்றி எல்லாமே வந்து பிளட்டில் கேட்கறதுக்கு சான்சஸ். ஸோ இது மட்டும் தான் கேட்பாங்க அப்படின்னா கிடையாது, இதையும் தாண்டி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிளட்டோட ஒன் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன் இம்யூன் சிஸ்டம் ரிலேட் பண்ணி இருக்குது. ஸோ இம்யூன் சிஸ்டம் பற்றி கேட்க சான்சஸ் இருக்குது. அந்த இம்யூன் சிஸ்டமோட கிளாசிஃபிகேஷன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை பற்றி கேட்க சான்சஸ் இருக்குது. கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமில் என்ன கேட்க சான்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்டியாக் சைக்கிள் பற்றி கேட்கலாம், ஹார்ட் ரேட் கேட்கலாம், கார்டியாக் அவுட்புட் கேட்கலாம், பிளட் சர்க்குலேஷன் அண்ட் ஏவி நோடு, எஸ்ஏ நோடு, இதோட ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே கேட்க சான்சஸ் இருக்குது. ஆல் ஆர் நன்லா, கண்டக்டிங் சிஸ்டம், அப்புறமா இசிஜி பற்றி கேட்க சான்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பிளட் ப்ரெஷர் பற்றி கேட்க சான்ஸ் இருக்குது. வாட் இஸ் பிளட் ப்ரெஷர், பிளட் வெசல்ஸ் பற்றி கேட்க சான்சஸ் இருக்குது. பிளட் ப்ரெஷர் அதிகமானால் என்னாகும், கம்மியானால் என்னாகும் கேட்பாங்க. சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் என்ன, டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் என்ன, ஹார்ட் ரேட், பல்ஸ் ரேட், இந்த மாதிரி கேட்க சான்சஸ் இருக்குது. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் ஸோ நார்மல் அனாட்டமி இல்லாமல் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் வைஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் கேட்க சான்ஸ் இருக்குது. கண்டக்டிங் ஜோன் எது, ரெஸ்பிரேட்டரி ஜோன் எது, அந்த மாதிரி கேட்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் நிறைய கேட்கலாம். இதில் ஒரு பார்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்கலாம். அண்ட் சர்ஃபாக்டன்ட், பல்மனரி சர்ஃபாக்டன்ட் பற்றி கேட்கலாம். லங் வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் ரெண்டுமே எதுனாலும் கேட்க சான்சஸ் இருக்குது. மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங், ரெஸ்பிரேட்டரி ரேட், காம்ப்ளையன்ஸ், பல்மனரி சர்க்குலேஷன். ஸோ ஹார்ட்லேருந்து ஹார்ட் சர்க்குலேஷன் கேட்கலாம். ஸோ லங்ஸை பற்றி கேட்கும்போது லங் சர்க்குலேஷன் கேட்கலாம். உங்களுக்கு வந்து எல்லா சிஸ்டம்லேருந்தும் அவங்க கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ரேண்டமாக எதை பிக் பண்ணி கேட்கணுன்னாலும் எக்ஸாமினர்ஸ் வந்து கேட்பாங்க. அண்ட் அதேமாதிரி எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், அதோட ஃபங்க்ஷன்ஸ், குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட், நார்மல் யூரின் அவுட்புட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிட்னி, நெஃப்ரான்ஸ் பற்றி, டைப்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ், இதெல்லாமே கேட்கலாம். அண்ட் நார்மல் யூரின் அவுட்புட் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஸோ அதோட அப்நார்மாலிட்டிஸ் என்ன, நார்மல் லெவல் இல்லைன்னா அப்நார்மல் லெவல் இருக்குன்னா அது எப்படி இருக்கும், அது என்ன அப்படின்றதும் கேட்க சான்சஸ் இருக்குது. அண்ட் மெச்சுரேஷன் பற்றி, மெச்சுரேஷன் சென்டர் எங்கே இருக்குது, அதோட அப்நார்மாலிட்டிஸ், இதோட ஃபங்க்ஷன்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைன்லாம் பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சலைவா, சலைவரி கிளான்ஸு, ஸ்டமக் பற்றி, அண்ட் ஃபார் ஸ்வாலோவிங், ஃபேஸ் ஆஃப் ஸ்வாலோவிங், கேஸ்ட்ரிக் ஜூஸ் பற்றி, ஸோ எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டமக் என்ன அண்ட் அதோட கெப்பாசிட்டி, இதெல்லாமே கேட்க சான்சஸ் இருக்குது. எண்டோக்ரைன் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு, இதை பற்றி எல்லாமே கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ தைராய்டு லெவல் என்ன, டிஎஸ்ஹெச் என்ன, என்னென்ன ஹார்மோன் செக்ரேட் ஆகுது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஸோ தைராய்டு லெவல் வந்து அதிகமானால் என்ன ஆகும், ஒரு பர்டிகுலர் ஹார்மோனோட லெவல் அதிகமானால் என்ன ஆகும், கம்மியாக என்ன ஆகும், ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இதை பற்றி எல்லாமே கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் தலாமஸ், ஹைப்போ தலாமஸ், அப்புறமா க்ரோத் ஹார்மோன் பற்றி, அதோட அப்நார்மாலிட்டிஸ் பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நர்வஸ் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நர்வ் பற்றி தனியாக டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் அந்த மாதிரியும் கேட்கலாம். இன்டெப்த்து கொஞ்சம் போகணுன்னா அப்புறம் மோட்டார் நியூரான்ஸ், லோவர் மோட்டார் நியூரான்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ் தனித்தனியாக, அதோட லீஷன்ஸோட டிஃப்ரென்சஸ், யூஎம்என் லீஷன், எல்எம்என் லீஷன் இப்படி கேட்க சான்சஸ் இருக்குது. அண்ட் ட்ராக்ஸ், பிரமிடல் ட்ராக்ஸ், எக்ஸ்ட்ரா பிரமிடல் ட்ராக்ஸ், இந்த மாதிரி ட்ராக்ஸ் பற்றி, ஸ்பைனல் கோட் பற்றி, அண்ட் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன், இப்போ நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் அஃபெக்ட் ஆனால் என்ன கண்டிஷன் வரும் அப்படின்னு கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிஷன்ஸ் பற்றி ப்ரீஃபாக படிப்பீங்க. ஸோ கிளினிக்கல் நியூரோ, கிளினிக்கல் கார்டியோ இந்த மாதிரி வரும்போது நீங்கள் கண்டிஷன்ஸ் பற்றி அதிகமாக படிப்பீங்க. பட் இங்கே வந்து பேசிக்காக உங்களுக்கு என்ன அஃபெக்ட் ஆனால் என்ன கண்டிஷன் வரும்ன்றதை நீங்கள் ஓரளவுக்கு அந்த அட்லீஸ்ட் அந்த வேர்டாவது தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். தலாமஸ், ஹைப்போ தலாமஸோட ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே நிறைய ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளட் பிரெயின் பேரியர், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசியோதெரபி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டாபிக்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. அதையும் நர்வஸ் சிஸ்டம், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் இதெல்லாமே வந்து நல்லாவே இன்டெப்த்தாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஜஸ்ட் என்னென்ன டாபிக்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பட் எல்லாமே கேட்பாங்க, எல்லாமே படிங்கன்னா எது வேணாலும் நம்ம அவங்க கேட்கலாம். அனாட்டமி வைவா டிப்ஸ் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே கொஷின் பேப்பர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸில் இருக்க கொஷின்ஸ் மாதிரி கூட கேட்க சான்சஸ் இருக்குது. ஃபிசியாலஜி பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய நம்ம வந்து படிக்க வந்துகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் வந்து கொஷின் பேப்பர், பழைய கொஷின் பேப்பர் அண்ட்
இப்போ ரீசெண்டாக நீங்கள் எழுதிருக்கீங்க எக்ஸாம், அந்த எக்ஸாம் மட்டும் தான் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா அந்த கொஷின் பேப்பரையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. நிறைய பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, பட் பேசிக்ஸ் மட்டுமே பத்தாது. பேசிக்ஸ் நீங்கள் கரெக்டாக சொல்ல இன்டெப்த் கொஷின்ஸும் போக சான்சஸ் இருக்குது. அண்ட் அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதுக்கு வந்து என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் ஷார்ட்டாக கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லும்போது அவங்க அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க, அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டு டெப்த்துக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி கேட்டாலுமே வந்து நம்ம சொல்கிற அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கோம்னா ப்ராப்ளம் இருக்காது. ப்ராக்டிக்கல் வைவாக்கு எப்படி ரெடி ஆகணும் அண்ட் அனாட்டமி வைவாக்கோட டிப்ஸ், இதுவும் வந்து ரெண்டுமே வந்து ப்ராக்டிகல்ஸ் பற்றி போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நிறைய நான் டாபிக்ஸ் வந்து சொன்னது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் தான். பட் இது இல்லாமையும் மற்றதும் கேட்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் இப்போ தான் ரீசெண்டாக எழுதி முடிச்சுட்டு ப்ராக்டிகல்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, போக போகிறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம்ஸ்க்கும் உங்களோட ப்ராக்டிகல்ஸ்க்கும் ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த சேனலில் இருக்க வீடியோஸ் ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட மெடிக்கல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.